மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. டிடி இவ்வளவு நேரம் நல்லா தானடா இருந்த, இப்ப எதுக்குடா அழற? ஐயோ டி அழாதடா. ஐயோ இவன் எதுக்கு அழறான்னு வேற தெரியலையே. என்னடா பசிக்குதா? சரி இந்தா பால் குடி. டே என்னடா உன் பிரச்சனை? பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்கிற. அக்கா சொன்ன மாதிரி டைப்பரும் மாத்தி விட்டுட்டேன். இன்னும் வேற என்னத்துக்குடா அழுதுட்டு இருக்க? ஐயோ இவன் எதுக்கு அழறானே தெரியலையே. ஓ தூக்கம் வந்தாலும் அழுவானா? அப்ப ஒருவேளை தூக்கம் வந்திருக்குமோ? ஆமா அபி, நீ சொல்ற மாதிரி பசிக்காக எதிர்ந்தா பால் கொடுத்தா குடிச்சிருந்திருப்பான். பாலும் குடிக்க மாட்டேங்கிறான். அப்ப ஒருவேளை தூக்கம் தான் வந்திருக்கும் போல. டேய் தூக்கம் வருதாடா? சரி சரி தூக்கம் வந்து தூங்குடா. டேய் என்னடா தூக்கம் வந்தா தூங்கு, அதுக்கு எதுக்குடா அழற? தொட்டிலா? அதுக்கு நான் எங்க போறது? டி குட்டி ஹிட்லர், இது என்ன வீடு நினைச்சியா தொட்டில போட்டு உன்னை தாளாட்டு பாடுறதுக்கு? இது துணி கடைடா. இங்க தொட்டில தான் இல்ல, நீ என் மடியில தான் படுத்து தூங்கணும். கண்ணை மூடி தூங்குடா. ஷோ என்ன இவன் என்ன சொன்னாலும் அழுதுகிட்டே இருக்கான். டி என்னடா பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்கிற, தூக்கம் வருதுன்னா தூங்க சொன்னாலும் தூங்கவும் மாட்டேங்கிற. உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஐயோ அல்லா, இவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. அபி கூட பரவாயில்ல, சின்ன வயசுல நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா, என்கிட்ட இருந்தாலே அழமாட்டா. ஆனா நீ என்னடா என்கிட்ட வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க? ஏன்டா உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலங்கிறியா? ஓ அப்படியா, உனக்கு உன் அப்பா தான் பிடிக்குமா? உன் அப்பாவை பிடிக்குதுன்னா அப்போ உனக்கு என்ன கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா உன் அப்பா கேரக்டருக்கும் என் கேரக்டருக்கும் சுத்தமா செட் ஆகாது. உனக்கு எப்படி உங்க அப்பாவை பிடிக்குது? அந்த ஹிட்லர் எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய வெறப்பா தானே வச்சிருப்பாரு. அதுவா உனக்கு பிடிக்குது? என்னமோடா. ஆனா அதுக்குன்னு உன் அப்பாவை பார்த்து பார்த்து நீயும் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் உன் அப்பா மாதிரியே வெறப்பா ஆயிடாதடா. அப்புறம் எந்த பொண்ணுக்கும் உனக்கு பிடிக்காதுடா. உன் அப்பாக்கெல்லாம் என் அக்கா கிடைச்சதே பெரிய விஷயம். என் அக்கா ஏதோ தெரியாம மாட்டிக்கிட்டா. ஆனா நீயும் அப்பா மாதிரியே வெறப்பா இருந்தேன்னு வையே, அப்புறம் உனக்கு எந்த பொண்ணும் கிடைக்காது சொல்லிட்டேன். மாமா மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கணும்டா, அப்பதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். உனக்கு தெரியுமாடா, மாமா காலேஜ் படிக்கும்போது மாமாவோட இந்த சிரிப்புக்காகவே என் பின்னால எத்தனை பொண்ணுங்க சுத்துவாங்க தெரியுமா? அதே மாதிரி நீயும் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் உன் பின்னாடியும் நிறைய பொண்ணுங்க சுத்தணும்னா மாமா மாதிரி நீயும் சிரிச்ச முகமா இருக்கணும்டா. அதை விட்டுட்டு உன் அப்பா மாதிரி எப்ப பார்த்தாலும் டேய் படிச்சியா, அரியரை முடிச்சியா, என்னடா பண்ணிட்டு இருக்க, எங்கடா போற, ஏன்டா இவ்வளவு லேட்டு அப்படின்னு வெறப்பாவே இருந்தேன்னு வச்சுக்க, உன் பின்னாடி எந்த பொண்ணும் வரமாட்டாடா. அதனால நீயும் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் உன் அப்பா மாதிரி ஆயிடாத, இந்த மாமா மாதிரி ஆகு, சரியா? டேய் என் பையனுக்கு என்னடா சொல்லி கொடுத்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நல்ல பையனா பொறுப்பா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பொறுப்பா இருக்கணும், எப்படி நல்ல பையனா இருக்கணும்னு நீ அவனுக்கு சொல்லி கொடுக்கற. ஏன் நான் சொல்லி கொடுக்க கூடாதா? உன் புருஷன் மட்டும் தான் சொல்லி கொடுக்கணுமா? ஆமா, அவர் பொறுப்பா இருந்திருக்காரு, அதனால எப்படி பொறுப்பா இருக்கணும்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. ஆனா நீ தான் பொறுப்பாவே இருந்தது இல்லையே, அப்புறம் எப்படி நீ சொல்லி கொடுப்ப? கா ரொம்ப தான் ஓவரா புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணாத. இங்க பாரு, வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ணாம நல்ல பையனா பொறுப்பா இருந்தவங்களுக்கு வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் தெரியும். ஆனா பொறுப்பு இல்லாம கெட்டவனா இருந்தவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாமே தெரியும். அந்த விதத்துல லைஃப்னா என்ன, லைஃப்ல எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது உன் புருஷனை விட எனக்கு அதிகமாவே தெரியும். அவரை விட இந்த விஷயத்துல எனக்கு நிறைய அனுபவம் இருக்குக்கா. ஐயோ சரிடா, அவரை விட உனக்கு எல்லாமே தெரியும்னு ஒத்துக்கிறேன், போதுமா? ஆனா சைக்கிள் கேப்ல தம்பியை கழட்டி விட்டு புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்ட பத்தியா?
டேய் சப்போர்ட் எல்லாம் பண்ணலடா, சும்மா சொன்னேன், நீ வேற. ஐயோ அகில் என்ன அழுதுட்டு இருக்கான் இங்க கூட? ஐயோக்கா அவன் ஏன் அழுறானே தெரியல. நீ சொன்ன மாதிரி டைப்பரும் மாத்தி விட்டுட்ட, பாலும் கொடுத்துட்டேன். பால் குடிக்காம அழுதுகிட்டே இருக்கான். என்னன்னு எனக்கு தெரியல. இந்த நீயே பாரு. ஐயோ சரி, அவனுக்கு தூக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவனை வண்டியில கொண்டு போய் தூங்க வைக்கிறேன். டேய் இங்க பாரு, நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம்டா. இனி உனக்கு கோட் மட்டும் தான் எடுக்கிறது பாக்கி. அது கூட மாமா அங்க எடுத்து வச்சிருக்காரு. அதுல எது வேணும்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்க. அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து பில்லு போட்டுறலாம். சரிக்கா, நான் பாக்குறேன். ஐயோடி அப்ப சொல்ல மறந்துட்டேன். ஐஷு உன்னை கூப்பிட்டா பாரு போ. ஐஷுவா? அவ எதுக்கு என்ன கூப்பிட்டா? அதெல்லாம் எனக்கு தெரியலடா. ஒருவேளை கல்யாணத்துக்கோ இல்ல ரிசப்ஷனுக்கோ ட்ரெஸ் ஏதாவது மேட்சிங்கா எடுக்கிறதுக்கா என்னன்னு தெரியல. போய் என்னன்னு பாரு. சரிக்கா, இவனை பூடி நான் போய் பாக்குறேன். சரிடா, அப்புறம் நானும் மாமாவும் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பில்லு போட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்புறோம். நீ ஐஷுவை கூட்டிட்டு வந்துருவல்ல? சரிக்கா, நீயும் மாமாவும் கிளம்புங்க. அப்புறம் அபியும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா. அவளை கார்லயே கூட்டிட்டு போயிருங்க. நான் ஐஷுவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடா, நாங்க பில்லு போட்டுட்டு கிளம்புறோம். அவ கூப்பிட்டா நீ என்னன்னு போய் பாரு போ. ஐஷு கூப்பிட்டேன்னு அக்கா சொன்னா. எங்க இவ? ஐஷு, ஏடா ஒரு நிமிஷம் இரு வரேன். வெயிட் பண்றேன் வா. அதிசயமா இருக்கு. என்ன எதுக்கு வர சொல்லிருக்கா? ஏடா ஐஷு, இந்த புடவை எப்படி இருக்கு? கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கு தூங்கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரண்டி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரண்டி கல்யாணம்லையா. ஏடாது அன்னிதான் இந்த புடவை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னமோ இந்த கலர் எனக்கு செட் ஆகுதா என்னன்னே தெரியல. அதான் சரி உன்கிட்ட கேட்கலான்னு உன்னை கூப்பிட்டேன். இந்த கலர் எனக்கு செட் ஆகுதா? ஏடா உன்கிட்ட தான் கேக்குறேன். இந்த கலர் எனக்கு மேட்சிங்கா இருக்கா? ஏடா ஐஷு, எந்தடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த சாரியோட கலர் எனக்கு செட் ஆகுதான்னு கேட்டுட்டு இருக்கேன். செட் ஆகுதாவா? சூப்பரா இருக்கு ஐஷு. இந்த சாரியில செம்மையா இருக்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு ஐஷு. இதுக்கு முன்னால கூட நான் உன்னை சாரியில பார்த்துருக்கேன். ஆனா அப்பெல்லாம் எனக்கு தோணாத ஃபீலிங் இப்போ உன்னை இந்த சாரியில பார்க்கும்போது தோணுது ஐஷு. என்னன்னு தெரியல. இப்போ இந்த சாரியில என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரியல. ரொம்ப அழகா இருக்கு ஐஷு. ஏடா நம்ம கடையில இருக்கோம். என்னடா பண்ற? சாரி எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். அதுக்கு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்க? இல்ல, சாரியில ரொம்ப அழகா இருந்தா தான். சரி சரி போதும். நல்லா இருக்குல்ல, அதை கேட்க தான் கூப்பிட்டேன். சரி, அதை கேட்கறதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்ட? சாரி அழகா இருக்கா இல்லையான்னு கேட்கணும்னா அக்காட்ட கேட்கணும், இல்ல உன் அண்ணன்ட்ட கேட்கணும். அதை விட்டு என்ன எதுக்கு கூப்பிட்ட? அது அண்ணா அண்ணி எல்லாம் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீ தான் கரெக்டா சொல்லுவ. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவ, இல்ல நல்லா இல்லைன்னா கேவலமா இருக்குன்னு சொல்லுவ. அதான் உன்னை கூப்பிட்டேன். ஹோய், உண்மைய சொல்லு. நிஜமாவே அதுக்கு தான் கூப்பிட்டியா? அல்ல பின்ன வேற எதுக்கு கூப்பிடுறாங்க? இது என்ன நம்ம வீடா? இது துணி கடை. ஆமா, அப்படியே வீடா இருந்தா மட்டும் வேற எதுக்காவது கூப்பிட்டு கிழிச்சிருவ. ஒன்னு போட பிரியாந்தா. சாரி எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு கூப்பிட்டா ரொம்ப தான் ஓவரா பண்ற. உன்னை கூப்பிட்டு கேட்டதுக்கு பேசாம இங்க கடையில வேலை செய்யற யாருக்கிட்டயாவது கேட்டிருக்கலாம். கேட்க வேண்டியது தானே. எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீ எதுக்கு என்ன கூப்பிட்டு கேட்டேன்னு நான் சொல்லட்டுமா? எதுக்கு? உனக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்னு மட்டும் தெரியணும்னு இருந்தா நீ வேற யார்ட்டையாவது கேட்டிருப்ப. ஆனா இந்த சாரியில நான் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தானே நீ என்ன கூப்பிட்ட. ஐயடா അങ്ങനെയൊന്നും ഇല്ല. ഞാൻ സാരി കെട്ടിയിരിക്കുന്നത് നീ பார்க்கணும்னால ஒன்றும் எனக்கு இல்ல. இல்லனா அப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஐயோ இப்போ என்ன கூப்பிட்டது தப்பா? தெரியாம கூப்பிட்டுட்டேன், போதுமா? சரி சரி, கோவப்படாத. சரி, இப்ப என்ன, உனக்கு இந்த சாரி அழகா இருக்கா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே. சாரியும் அழகா இருக்கு, அந்த சாரியில நீயும் அழகா இருக்க, போதுமா? போதும், இதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி நான் இந்த சாரி எடுத்துக்கிறேன். சரி நீ போ, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இரு, நீ மட்டும் அழகா இருக்கியான்னு பார்த்தா போதுமா? சாரியும் அழகா இருக்கு, நீயும் அழகா இருக்க. ஆனா உன் பக்கத்துல நானும் அழகா இருப்பேன்னு தெரியணும்ல. அது என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிகர்சல் பார்க்கலாமா? எந்த? ஏய், நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். 2 பேருக்கும் மேட்சா இருக்கான்னு பார்க்கலாம்னு சொன்னேன். சரி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இரு வரேன். அண்ணா, அன்பு, வாங்க அன்பு. என்னண்ணா இங்க தனியா உட்காந்துருக்கீங்க? அங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. வாங்கண்ணே, எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்ல அன்பு, சும்மா தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நீங்களும் ஷைலும் தானே பார்த்து எடுத்துட்டு வந்தீங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும் அன்பு. நான் அப்புறம் பாத்துக்கிறேன்.
சரிங்கண்ணே. அப்புறம் இன்னைக்கு அமுதானியை கூட்டிட்டு கவுன்சிலிங் போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாங்கண்ணே? நான் செக் பண்ண வரைக்கும் அவங்க ஹெல்த்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அவங்க மென்டலி இப்போ எப்படி இருக்காங்கன்றத கவுன்சிலிங் பண்ற டாக்டருக்கு தான் தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கண்ணே? அன்பு அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அன்பு. என்னண்ணே டாக்டர் என்ன சொன்னாங்க? அது டாக்டர் நீங்க எல்லாரும் சொன்னதுதான் அன்பு அவங்களும் சொன்னாங்க. அமுதா அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமும் ஃபுல்லா அகில பத்தியே தான் பேசிட்டு இருந்தா. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், சாப்பிட்டு இருப்பானா, அழுதுருப்பானான்னு அவனையே தான் கேட்டுட்டு இருந்தா. சரி, அது அகில ஒரு நாளைக்கு பிரிஞ்சிருக்கிறதுனால அவ அப்படி அவனையே கேட்டுட்டு இருக்கான்னு நினைச்சேன். அப்புறம் டாக்டர் கேட்கும்போது கூட அவ அகில பத்தியே தான் சொல்லியிருக்கா. அப்பதான் டாக்டர் அமுதா எப்பவுமே சிவா சிவான்னு தம்பியை பத்தி மட்டுமே தான் பேசுவாங்க, ஆனா இப்போ அகில்னு புதுசா ஒரு குழந்தைய பத்தி சொல்றாங்க, அந்த குழந்தை யாருன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி அவ தங்கச்சியோட குழந்தை இப்போ அவங்க வீட்டுல இருக்கிறதுனால எப்பவுமே அந்த குழந்தை கூடயே தான் இருக்கா, அதனாலதான் அந்த குழந்தை கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டான்னு சொன்னேன். அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அமுதா கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது, அமுதா கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரான்னு சொன்னாங்க. தம்பி இறந்துட்டாங்கிற விஷயத்த கேட்டுதான் அமுதா இப்படி ஆனா, ஆனா இப்ப தம்பியும் கிடைச்சிட்டான். இப்போ அமுதாவோட மனசுல இருக்கிறது தம்பியோட ஏக்கம் மட்டும் இல்ல, ஒரு குழந்தையோட ஏக்கம்னு டாக்டர் சொன்னாங்க அன்பு. தங்கச்சி குழந்தைய தான் குழந்தையா அவன் நினைச்சிட்டு இருக்கா, ஆனா அவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அமுதா முழுசா குணமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆமாண்ணே, அதை தான் நானும் சொல்றேன். அகில் கூட இருக்கும்போதே அன்னைக்கு மனசளவுல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இனி அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது உடம்பளவுலயும் மனசளவுலயும் அவங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். நீங்க எதுக்காக குழந்தைய பத்தி யோசிக்காம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்காக தான் நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்காம இருந்தீங்க. ஆனா இப்ப அதே அன்னைக்காக தான் உங்களை நான் குழந்தை பெத்துக்கங்கன்னு சொல்றேன். உங்களுக்கும் அன்னைக்கும் ஒரு குழந்தை வேணுங்கிறதையும் தாண்டி அன்னி குணமாகறதுக்கே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன எனக்கு புரியுது அன்பு, டாக்டர் அதை தெளிவா எனக்கு புரிய வச்சாங்க. ஆனா அமுதா கிட்ட எப்படி? அண்ணா நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது, ஆனா இப்ப வேற வழி இல்லைண்ணே. இந்த விஷயத்த பத்தி நாங்க யாரும் அன்னிக்கிட்ட பேசவும் முடியாது, பேசினா அவங்களுக்கு புரியவும் செய்யாது. ஆனா நீங்க தான் உங்களுக்கு பக்குவமா இதை பத்தி சொல்லி புரிய வைக்கணும். அப்புறம் அண்ணி இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது அவங்க கிட்ட எப்படி இப்படி எல்லாம்னு நீங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்கன்னு. அந்த மாதிரி ஒரு கில்ட் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க பண்ண போறது அவங்க நல்லதுக்காக தான். அத நீங்க தான் உங்களுக்கு பக்குவமா புரிய வைக்கணும்ண்ணே. சரி அன்பு, எனக்கு புரியுது. நான் அமுதா கிட்ட பேசுறேன். சரிங்கண்ணே, அன்னிக்கிட்ட பக்குவமா பேசி பாருங்க. சரி அன்பு. அப்புறம் சிவா எங்க? அவன் இன்னும் வரலண்ணே. நாங்க துணியெல்லாம் எடுத்துட்டு குழந்தைங்க வேற தூங்கிட்டாங்கன்னு நாங்க கார்ல வந்துட்டோம். அவன் ஐஷுவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னான், ஆனா இன்னும் வரல. ஒருவேளை வெளியே எங்காவது போயிட்டு வருவாங்களா இருக்கும். சரி அன்பு, அவன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல, அதான் அவன் கிட்ட சில விஷயம் பேச வேண்டி இருந்துச்சு. சரி, நான் அவனை பார்த்து பேசிக்கிறேன், நீங்க போங்க அன்பு. சரிண்ணே. ஐயோ, மேட்சிங்கா இருக்கான்னு பார்க்கணும், ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொன்னான். எவ்வளவு நேரம் பண்றான்? பொண்ணுங்க கூட சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க போல. ஒரு பையனா இருந்துகிட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறான்? என்னதான் பண்றானோ? ஹோய் மின்னல். அந்த கண்ணை பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா, அவன் கிட்ட போனாக்கா மனமானா மாறாதா. அழகந்தான் அவன்தான் அவன்தான் அழகா அழவா அவன் சிரிப்பானே, அழகந்தானே போல மனசு ஏறாத வயசு பாவண்ட நம்ம கேர்ள்ஸ். மத்தாப்பு சிரிப்பு மாறாத நடப்பு கிளாஸான மாஸ்டர் மாசு. பட்டாசு பார்வை பட்டாலே போதும் ஃபெயிலான ஹார்ட் பாஸ். சிங்கிள் நியூஸ் இதுதான் சான்ஸ். ஹோய், எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கான். ஆனா அழகா இருக்கான்னு சொன்னா ஓவரா பண்ணுவான். ஹே, என்ன உனக்கு மேட்சிங்கா கோட் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏதோ பரவாயில்ல. ஏதோ பரவாயில்லையா? அதே ஏதோ சுமாரா இருக்கு, அவ்வளவுதான். இல்ல ஒரு கோட் போட்டதும் ஹோய், எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கான். ஆனா அழகா இருக்கான்னு சொன்னா ஓவரா பண்ணுவான். ஹே, என்ன உனக்கு மேட்சிங்கா கோட் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏதோ பரவாயில்ல. ஏதோ பரவாயில்லையா? அதே ஏதோ சுமாரா இருக்கு, அவ்வளவுதான். இல்ல ஒரு கோட் போட்டதும் அப்படி என்ன ஹீரோ மாதிரி ஆயிடுவேன்னு நினைச்சியா? நான் ஹீரோ மாதிரி எல்லாம் ஒன்றும் ஆக வேண்டாம், உனக்கு மேட்சிங்கா இருக்கனா அதை சொல்லு. ஏதோ இருக்க கோட் அழகா இருக்கு, அத போட்டதுனால நீயும் கொஞ்சம் அழகா தெரியற, அவ்வளவுதான். ஓ, அப்ப கோட்டு தான் அழகா இருக்கு, நான் அழகா இல்ல. ஆமா, கோட் தான்
அழகா இருக்கு. பின்ன என்ன, நீ அழகுன்னு உன் மனசுல நினைப்பா? எனக்கெல்லாம் எந்த நினைப்பும் இல்ல. நான் அழகா இருக்கணும்னு நான் நினைக்கவும் இல்ல. ஏன்னா இந்த வெளியே தெரிகிற அழகெல்லாம் பார்க்காம, ஏன் என் முகம் கூட எப்படி இருக்குன்னு தெரியாம 3 வருஷமா ஒருத்தி என்னை லவ் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்தி எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வெளியே தெரிகிற அழகெல்லாம்? நீ இப்போ இருக்கிற இந்த அழகு கூட போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் அழகா இல்லைனாலும் அவ என்னை ஏத்துக்குவா. ஷோ, இப்படி பேசி பேசியே கவுத்துருவான். சரி சரி போதும், விட்டா நீ துணி கடையிலே படம் ஓட்டிடுவ. ஓட்டலான்னு தான் பாக்குறேன், விட மாட்டேங்கிறியே. ஏதா கொஞ்சம் சும்மா இரு, அல்லங்களே டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு, நமக்கு மட்டும்தான் பாக்கி. அண்ணனும் அண்ணியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏய், அவங்களாம் ஒன்றும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. அவங்க எடுத்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பில்லு போட்டு கிளம்பி இருப்பாங்க. ஐயோ, அப்ப நம்ம எப்படி போறது? எப்படி வந்தோமோ அப்படிதான் போகணும். நான் உன்னை கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன், அதனாலதான் அவங்க கிளம்புனாங்க. இந்த ட்ரெஸ் மட்டும் தானே, இதுக்கு மட்டும் பில்ல போட்டு நம்ம கிளம்பலாம் வா. சரி இரு, அப்ப நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஏய் ஐஷு, ஒரு நிமிஷம் இரு. எந்தா? இல்ல, நீ புடவை கட்டினதே கட்டிட்ட, நானும் கோட்டு போட்டதே போட்டேன். அப்படியே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு போயிடலாமா? செல்ஃபியோ? எதுக்கு? அதான் கல்யாணத்துல போட்டோ எடுப்போம்ல, அப்புறம் என்ன? ஏய், கல்யாணத்துல எடுப்போம். ஆனாலும் இப்ப 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கோம்ல, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமே. ஏன்னா ஓ மூடு தானே, எப்ப எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. இப்ப கல்யாணத்துக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி ரெடி ஆகுற, இன்னும் 2 நாள் கழிச்சு எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் சொல்லிடுவேன். கல்யாணம் நடக்குமோ என்னமோ தெரியல, நடந்தாதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஆனா இப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா இந்த போட்டோவையாவது நான் ஞாபகார்த்தமா வச்சுக்குவேனே, அதுக்கு தான் கேக்குறேன். ப்ளீஸ், ஒரே ஒரு போட்டோ. சரி. தேங்க்ஸ் ஐஷு. சரி வா, போட்டோ எடுக்கலாம். ஏன் ஐஷு, நான் இப்போ கோட் போட்டு கெத்தா இருக்கேன்றனால தானே என் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு சம்மதிச்ச. இதே பழைய ஷமீர் மாதிரி ரவுடித்தனமா ட்ரெஸ் பண்ணிருந்தா என் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேல்ல? போடா பிராந்தா, கோட்டு போட்ட இந்த சிவாவை விட எனக்கு என் பழைய ஷமீர் தான் பிடிக்கும். அவன் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவனுக்கு யாரும் இணையில்லை. அவன் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவன் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை, அவனை படித்தேன் முடிக்கவில்லை. அவன் உடுத்தும் உடைகள் பிடிக்கவில்லை, இருந்தும் கவனிக்க மறக்கவில்லை. போட்டோ எடுத்துட்டேல்ல, போதும், ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பலாம். சரி ஓகே, கிளம்பலாம். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரி. என்னன்னு தெரியல, முன்னாடியெல்லாம் எதுக்குமே ஓகே சொல்ல மாட்டா, ஆனா இப்பெல்லாம் ஏதாவது கேட்டாலும் ஓகேன்னு சொல்றா. அப்படியே எனக்கும் ஓகே சொல்லிட்டா நல்லா இருக்கும். எப்பதான் சொல்லுவாளோ தெரியல. சரி, போட்டோலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, ஒரு போட்டோ கூட நல்லா விழல. இவ ஒருத்தி போட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது கேமராவை பார்க்காம எங்க பார்த்துட்டு இருக்கா? ஐயோ, ஒரு போட்டோ கூட நல்லா இல்ல. ஐஷு, ட்ரெஸ் மாத்தாத, ஒரு நிமிஷம் இரு. ஆளுங்கெல்லாம் போயாச்சு, இனி யாரும் வர மாட்டாங்க. மணி வேற ஆகுது. சரி, கடையை சாத்திட்டு கிளம்பிடலாம். சார், கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க சார், யாரும் இல்ல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார். சரிம்மா. அப்புறம் இழுத்து போட்ட துணியெல்லாம் எடுத்து மடிச்சு அது ரேக்ல கரெக்டா வச்சாச்சுல்ல? அப்புறம் காலைல கஸ்டமருங்க வர நேரத்துல உட்காந்து துணியை மடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இல்ல சார், அதெல்லாம் மடிச்சு எல்லாம் சரி பண்ணி வச்சிட்டேன் சார். சரிம்மா. அப்புறம் உள்ள எல்லாம் யாரும் இல்லையே, எல்லாரும் கிளம்பியாச்சுல்ல? இல்ல சார், உள்ளலாம் யாரும் இல்ல. சரி பின்ன. சரி வாங்க, அப்ப கடையை போட்டுட்டு கிளம்பிடுவோம். சரிங்க சார்.